வணக்கம். எட்டத்துக்கும் இன்று செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு. விதிகளை மீறினால் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என காவல்துறை எச்சரிக்கை. இரவு ஊரடங்கு எதிரொலி. நாளை முதல் ஆம்னி பேருந்துகள் இயங்காது என உரிமையாளர்கள் சங்கம் அறிவிப்பு. %50 படுக்கைகளை கொரோனா நோயாளிகளுக்காக ஒதுக்க வேண்டும். தனியார் மருத்துவமனைகளுக்கு தமிழக அரசு உத்தரவு. கொரோனா தடுப்பு மருந்தை வீணடித்ததில் தேசிய அளவில் தமிழகம் முதலிடம். ஆர்டிஐயில் வெளியான அதிர்ச்சி தகவல். தமிழகத்தில் தடுப்பூசி தட்டுப்பாடு இல்லை என சுகாதாரத்துறை அமைச்சர் விளக்கம். ஆக்ஸிஜன் படுக்கைகள் போதிய அளவு இருப்பதாகவும் பேட்டி. தமிழகத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு 11,000-ஐ நெருங்கியது. ஒரே நாளில் 48 பேர் உயிரிழந்ததாக சுகாதாரத்துறை தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போலியாக கொரோனா நெகட்டிவ் சான்று தயாரித்த இளைஞர் கைது. அரசு மருத்துவர் கையெழுத்து, மருத்துவமனை சீல் இருப்பதால் அதிகாரிகள் அதிர்ச்சி. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பாதுகாப்பு குறைபாடு என கமல்ஹாசன் புகார். வெளியாட்கள் நடமாட்டம், சிசிடிவி குளறுபடி பற்றியும் கேள்வி. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்திக்கும் கொரோனா தொற்று. விரைவில் குணமடைய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. டெல்லிக்கு எதிரான போட்டியில் மும்பை அணி முதல் பேட்டிங். ஒரு ரன்னில் ஆட்டமிழந்து ஏமாற்றம் அளித்த டிகாக். தமிழகத்தில் இரவு ஊரடங்கு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் நீண்ட தொலைவு பயணிக்கும் அரசு பேருந்துகள் பகலிலேயே இயக்கப்பட்டன. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த தமிழகத்தில் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வந்துள்ளது. இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை தனியார் பொது பேருந்து போக்குவரத்து, வாடகை ஆட்டோ, டாக்ஸி மற்றும் பிற வாகனங்களுக்கு அனுமதி கிடையாது. தொலைதூரங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் பகல் நேரத்திலேயே இயக்கப்பட்டன. ஆனால் கோயம்பேடு, நெல்லை போன்ற பகுதிகளில் அரசு மற்றும் ஆமணி பேருந்து நிலையங்கள் மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்பட்டன. எனினும் நாளை முதல் மக்கள் வருகை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ இன்றைக்கெல்லாம் மக்களுக்கு இன்னும் தெரியல. நைட்டு வண்டி சர்வீஸ், இன்னும் டே சர்வீஸ் நாளையிலேருந்து தான் தெரியும். நாளிலேருந்து மக்கள் கொஞ்சம் வருவாங்க. இப்போ எந்த ரூட்டுக்கு எந்த டயத்துக்கு வண்டி கேட்டாலும் நிறைய வண்டி ஓட்டுறதுக்கு நாங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேயே வண்டி போட்டு வச்சுருக்கிறோம். எந்த ரூட்டுக்கு கேட்டாலும் மக்கள் தேவைக்கிறப்ப வண்டி அனுப்புவோம். வண்டி ப்ராப்ளம் இல்லை. நல்ல வண்டி, ஏசி வண்டி, எல்லா வண்டியும் போட்டிருக்கிறோம். சென்னைக்கு, கோயம்புத்தூர், ஈரோடு எல்லா வண்டி. கோவை, காந்திபுரத்திலிருந்து சென்னை, புதுச்சேரி, பெங்களூரு உள்ளிட்ட தொலைதூர நகரங்களுக்கு காலை முதல் 11 மணி வரையே அரசு விரைவு பேருந்துகள் இயக்கப்பட்டன. திருச்சி, மதுரை உள்ளிட்ட ஊர்களுக்கு மாலை 4 மணி வரை பேருந்துகள் இயக்கப்பட்டன. எனினும் பயணிகளின் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். நாங்கள் மருதமலை கோயிலுக்காக வந்தோம். நைட்டு ஊரடங்கு போகிறதுனால நாங்கள் சீக்கிரமாக கிளம்பி சாமி பார்த்துட்டு சீக்கிரமாக கிளம்புவோம். எங்கேயும் சுற்றி பார்க்க கூட முடியல. எங்கன்னா வந்தால் ஃப்ரீயாக சுற்றலான்னு பார்த்தோம். எங்கேயும் சுற்ற முடியல. இப்போ சீக்கிரமாக போகிறதுனா சீக்கிரமாக கிளம்பி போகிறோம். ஈஷாவுக்கு போகலான்னு பார்த்தோம், ஒரு கோயிலுக்கெல்லாம் போகலான்னு பார்த்தோம். எங்கேயுமே போக முடியாது. லாக்டவுன் பண்ணதுனால எதுவும் பண்ண முடியல. அதனால் சீக்கிரமாக போகிறோம். ஆனால் எங்கள் ஊருக்கு போக முடியாதுல்ல. அப்போ நம்ம நைட்டு கஷ்டப்படணும். அதனால் மருதமலை கோயிலுக்காக வந்தோம் நாங்கள். நாட்டு மக்களுக்கு இரவு 8:45 மணிக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மாநில அரசுகள் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றன. நாளுக்கு நாள் கொரோனா தொற்றின் வேகம் குறிப்பிட்ட சில மாநிலங்களில் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகள், தடுப்பூசி தட்டுப்பாடு போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வந்தார். இந்நிலையில் நாட்டு மக்களுக்கு இரவு 8:45 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றவுள்ளார். இரண்டாவது அலை தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த உரையாடல் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம்.
சுசித்ரா, பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா இரண்டாவது அலை தீவிரமடைந்துள்ள நிலையில் இன்று நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார். என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம்? கொரோனா பாதிப்புகள் தொடர்பாகவும் தடுப்பூசியினுடைய பயன்பாட்டை அதிகரிப்பது தொடர்பாகவும் கடந்த 3 நாட்களாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் மற்றும் ஆய்வுகளில் அதிகாரிகளுடன் ஈடுபட்டு வந்த பிரதமர் இன்று இரவு 8:45 மணிக்கு அதாவது மக்களிடம் உரையாட உள்ளதாக அதிகாரப்பூர்வ தகவல்களை அவருடைய அலுவலகமானது வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக தடுப்பூசியினுடைய அடுத்த கட்டமானது எவ்வாறு இருக்க போகிறது, பொதுமக்கள் எந்த அளவிற்கு விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பது தொடர்பான ஒரு முக்கிய அறிவுரைகள் மற்றும் அறிவிப்புகளை இன்றைய அந்த பேச்சின் பொழுது அவர் முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கொரோனாவினுடைய இரண்டாம் அலை வீசுவது தொடர்பாக பல்வேறு கட்ட ஆய்வுகள் முடிவுகள் மற்றும் தரவுகளை பிரதமர் அலுவலகத்திற்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அனுப்பியிருக்கும் நிலையில் இன்று இறுதி கட்டமாக தடுப்பூசி உற்பத்தியாளர்களுடைய ஒரு ஆலோசனை கூட்டத்தில் பிரதமர் இன்று மாலை 6 மணிக்கு ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. 3 கட்டங்களை கடந்து தடுப்பூசியினுடைய செயல்பாடானது 4வது கட்டத்தை எட்டியிருக்கும் இந்த நிலையில் 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசியானது வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பினை ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்து மே 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ள நிலையில் இன்று அது தொடர்பான முக்கிய கூடுதல் அறிவிப்புகளை பிரதமர் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. காயத்ரி, ஏற்கனவே கூறியது போல 2ஆம் கட்டத்தின் பொழுது பல்வேறு சிக்கல்களை மாநில அரசுகள் சந்தித்து வருகிறது. மிக முக்கியமாக ஆக்சிஜன் தட்டுப்பாடானது பல்வேறு கட்டமாக நிலவி வருகிறது. அதை எவ்வாறு மாநில அரசுகள் சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவுரையும் பிரதமர் அலுவலகமானது ஏற்கனவே மத்திய சுகாதாரத்திடம் வழங்கி அதை மாநில அரசுகளுக்கு வழங்குவதற்கான ஒரு உத்தரவினை பிறப்பித்துள்ளதாகவும் அது தொடர்பான கூடுதல் அறிவிப்புகளையும் பிரதமர் இன்று வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. பல்வேறு மாநிலங்கள் கிட்டத்தட்ட ஒரு சில மாநிலங்களில் முழு ஊரடங்கும், பல்வேறு மாநிலங்களில் தளர்வுடன் கூடிய ஊரடங்கும் ஏற்கனவே அமல்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் பொதுமக்கள் யாரும் பீதியடைய வேண்டாம் என்பது தொடர்பான ஒரு முக்கிய கோரிக்கையும் பிரதமர் இன்றைய அந்த உரையாடல் பொழுது முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே தெரிகிறது. காயத்ரி, மக்களிடம் கொரோனா இரண்டாவது அலை குறித்த பல்வேறு சந்தேகங்கள் இருக்கின்றன. இந்த நிலையில் பிரதமர் ஆற்றக்கூடிய உரை என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம் சுசித்ரா. இரவு நேர ஊரடங்கால் ஆம்னி பேருந்து போக்குவரத்து நாளை முதல் நிறுத்தப்படுகிறது. தமிழகத்தில் இன்று முதல் இரவு நேர முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. இரவு 10 மணி முதல் அதிகாலை 4 மணி வரை பொது போக்குவரத்திற்கு அனுமதி இல்லை என்பதால் தொலைதூரத்தில் செல்ல வேண்டிய பேருந்துகள் காலை நேரத்திலேயே இயக்கப்பட்டன. இந்த சூழலில் ஆம்னி பேருந்துகளை பகல் நேரத்தில் இயக்கப் போவதில்லை என ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் முடிவெடுத்துள்ளது. கொரோனாவிற்கு பிறகு 800 பேருந்துகளே இயக்கப்பட்ட நிலையில் தற்போது இரவு நேர முழு ஊரடங்கு அறிவிப்பால் நாளை முதல் ஆம்னி பேருந்து போக்குவரத்தை நிறுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து கிளை சங்கங்களும் இணைந்து இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் ஒரு சிலர் மட்டும் பேருந்துகளை இயக்குவதாக கூறுவது வருத்தமளிப்பதாகவும் ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் ஜெயம் பாண்டியன் தெரிவித்துள்ளார். மொத்தமா நீங்க பஸ்ஸை நிறுத்திடுறேன்னு சொல்றீங்க, ஆனா ஒரு சில பேருந்து உரிமையாளர்கள் பஸ் ஓனர்ஸ் என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க பஸ் ஆப்ரேட் பண்ணுவோமா. மக்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கு, பஸ் ஓடுமா ஓடாதா அப்படிங்கிறது. அது ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள், அவங்க சுற்றுலா பேருந்து உரிமையாளர்கள். அது ஆம்னி பேருந்துங்கிற ஒரு காலத்துல பேர் வச்சனால அது ஆம்னி பேருந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. இவங்க பூரா நிறுத்தினா அவங்களுக்கு ஓடுன எண்ணத்துல கூட அவர் சொல்லியிருக்கலாம். மற்றவங்க வண்டி நிறுத்திட்டா அவர் கம்பெனி வண்டி மட்டும் ஓடும் அப்படிங்கிற அர்த்தத்துல கூட அவர் பேசியிருக்கலாம். இல்ல, ஒரு சங்கத்துல இருந்துட்டு தனிப்பட்ட முறையில இவங்க இப்படி பண்ணும்போது ஒரு குழப்பம் வராதா? அப்படி இருந்தா எவ்வளவு பஸ் ஓடுறதுக்கான வாய்ப்பு? அது பெரும்பாலும் எல்லா ஓனர்ஸும் ரொம்ப சங்கடப்படுறாங்க. எல்லா ஓனர்களுடைய மனதிலையும் வருத்தம் அளிக்கிறது. அப்ப திட்டமிட்டபடி நாளைக்கு எந்த ஆம்னி பேருந்தும் இயக்கப்படாது அப்படிங்கிற உறுதி. திட்டமிட்டபடி ஆல் ஆம்னி பஸ் பேருந்து உள்ள 124 மெம்பர்ஸ், அந்த லிஸ்ட் வேணா உங்களுக்கு தர்றேன். அந்த மெம்பர்ஸுடைய வண்டி வாகனம் இவர் MRM டிராவல்ஸ், இவர் பிரித்தி டிராவல்ஸ், லிமோசன் டிராவல்ஸ், வெற்றி விநாயகர் டிராவல்ஸ், புறமே எல்லாம் பஸ் ஓனர் தான். இவங்க வண்டி எல்லாம் இயங்காது. மொத்தத்தில் எவ்வளவு பஸ்? 800 வண்டி மேல இயங்காது இரவு பகல். இடைவேளைக்கு பிறகு தொடரும். அதன்படி ஜவுளி உற்பத்தி
இன்று முதல் இரவு ஊரடங்கு அமலுக்கு வரும் நிலையில் காரணமின்றி வெளியே சுற்றினால் வழக்கு பதியப்படும், வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் மகேஷ்குமார் எச்சரித்துள்ளார். சென்னை மாநகராட்சியில் காணாமல் போய் கண்டுபிடிக்கப்பட்ட செல்போன்களை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்விற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய காவல் ஆணையர் மகேஷ்குமார், சென்னையில் இரவு நேரத்தில் அனைத்து மேம்பாலங்களும் மூடப்படும் என்றும் கூடுதல் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் கூறினார். ரயில் நிலையம், விமான நிலையம் செல்பவர்கள் பயண டிக்கெட்டுகளை காண்பித்தாலே போதுமானது என்று மகேஷ்குமார் தெரிவித்தார். சுமார் 2000 போலீசார் நைட் டியூட்டியில் இருப்பாங்க. சுமார் 200 இடங்கள் வெஹிக்கல் செக்கிங் பேரிகேட் போட்டு பண்ண போகிறோம். இதுக்காக மெயின் ரோட்ஸ்ல, ஆர்டீரியல் ரோட்ஸ்ல வெஹிக்கல் செக்கிங் இருக்கும். மெயின் பிரிட்ஜஸ் சர்வீஸ் லேன் இருந்தாலும் அந்த பிரிட்ஜஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ரெகுலேட் பண்ண போகிறோம். தமிழகத்தில் ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 11,000-ஐ நெருங்கியுள்ளது. நோய் தொற்றுக்கு ஒரே நாளில் 48 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த ஆண்டு கொரோனா பரவலை ஒப்பிடுகையில் தமிழகத்தில் தற்போது தொற்று பரவல் கணிக்க முடியாத வகையில் நாள்தோறும் புதிய உச்சத்தை எட்டி வருகிறது. அந்த விதத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு 10,986 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 10,13,378 அதிகரித்துள்ளது. நோய் தொற்றுக்கு ஒரே நாளில் 48 பேர் மரணமடைந்தனர். இதனால் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 13,205 அதிகரித்துள்ளது. தொற்று பாதிப்பிலிருந்து 6,250 பேர் மீண்டுள்ளதால் குணமடைந்தோர் எண்ணிக்கை 9,20,369 அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் 79,804 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருந்து வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் 3,711 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் முதல் முறையாக 1000க்கும் அதிகமானோருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கோவையில் 686 பேரும், திருவள்ளூரில் 508 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். சேலத்தில் 383 பேருக்கும், மதுரையில் 366 பேருக்கும், திருச்சியில் 312 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. காஞ்சிபுரத்தில் 295 பேரும், திருநெல்வேலியில் 269 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவிற்கு சென்னையில் 17 பேரும், திருவள்ளூரில் 5 பேரும் உயிரிழந்துள்ளனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் 50 விழுக்காடு படுக்கைகளை கொரோனா சிகிச்சைக்காக ஒதுக்கும்படி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மருத்துவ மற்றும் ஊரக சுகாதார சேவைகள் இயக்குநர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில், கொரோனா 2வது அலை காரணமாக பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் மருத்துவ வசதிகளையும் அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் 50 விழுக்காடு படுக்கைகளை கொரோனா நோயாளிகளுக்காக ஒதுக்கும்படி அறிவுறுத்தியுள்ளார். பிற நோய் பாதிப்பிற்காக அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அனைத்து மருத்துவமனைகளும் மத்திய அரசு வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து அன்றாட செயல்பாடுகள் குறித்து மருத்துவ மற்றும் ஊரக சுகாதார சேவைகள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைகள் எடுக்கும் நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட இணை சுகாதார இயக்குநர்கள் கண்காணிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் போலியாக தயாரித்து கொடுத்தவர் கைது செய்யப்பட்டார். பர்கூர் திருப்பத்தூர் சாலையில் இயங்கி வந்த லட்சுமி கணபதி என்ற ஆன்லைன் புக்கிங் அலுவலகத்தில் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழ் போலியாக வழங்கப்படுவதாக பர்கூர் அரசு மருத்துவமனை முதன்மை மருத்துவ அலுவலர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். தனக்கு கிடைத்த தகவலின்படி புக்கிங் அலுவலகத்தில் ஆய்வு நடத்தியதாகவும் அப்போது 6 போலி சான்றிதழ்கள் இருந்ததாகவும் புகாரில் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் புக்கிங் அலுவலக உரிமையாளரான சத்தலப்பள்ளியைச் சேர்ந்த தினேஷை கைது செய்தனர். ரயில், விமானம், சொகுசு பேருந்துகளில் டிக்கெட் புக் செய்து கொடுத்து வந்த இவரிடம் நிறைய வடமாநில தொழிலாளர்கள் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு செல்ல கொரோனா நெகட்டிவ் சான்றிதழை பணம் கொடுத்து வாங்கியுள்ளனர். அரசு மருத்துவரின் கையெழுத்து, மருத்துவமனை சீல் உள்ளிட்டவற்றுடன் கொரோனா நெகட்டிவ் சான்றிதழை வழங்க 2,500 முதல் 5,000 வரை தினேஷ் பெற்றதாக கூறப்படுகிறது.
நாடு முழுவதும் 44 லட்சம் கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் வீணடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் தெரியவந்துள்ளது. அதில் அதிகபட்சமாக தமிழகத்தில் 12% டோஸ்கள் வீணாகியுள்ளன. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் சூழலில் தற்போது 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே வரும் மே 1ஆம் தேதி முதல் 18 வயது நிரம்பிய அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் மாநில அளவில் வீணான கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் குறித்து தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் கேட்கப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசு பதிலளித்துள்ளது. அதன்படி ஏப்ரல் 11ஆம் தேதி நிலவரப்படி இந்தியாவில் பயன்படுத்தப்பட்ட 10,34 லட்சம் டோஸ்களில் 44,78,000 டோஸ் மருந்துகள் வீணாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றில் நாட்டிலேயே தமிழகத்தில்தான் 5 லட்சம் டோஸ்கள் வீணாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது. தமிழகத்தில் 12.10%, ஹரியானாவில் 9.74%, பஞ்சாபில் 8.12%, மணிப்பூரில் 7.8%, தெலங்கானாவில் 7.55% தடுப்பூசி டோஸ்கள் வீணாகியுள்ளன. குறைவான அளவில் டோஸ்கள் வீணடித்துள்ள மாநிலங்களாக கேரளா, மேற்கு வங்கம், இமாச்சல் பிரதேசம், மிசோரம், கோவா, டாமன் டையூ, அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள், லட்சத்தீவுகள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன. நாடு முழுவதும் தடுப்பூசி பற்றாக்குறை இருக்கும் நேரத்தில் 44 லட்சம் தடுப்பூசி டோஸ்கள் வீணடிக்கப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தடுப்பூசி வீணாகும் விவகாரத்தை பெரிதுபடுத்த தேவையில்லை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். தடுப்பூசி போட வருபவர்களுக்கு உடனுக்குடன் தடுப்பூசி போடப்படுவதால் மருந்துகள் வீணாவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்க சொன்ன ரீசன் வந்து வேலிடா இருக்குது. ஆனா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா கேரளா பார்த்தா 0 வேஸ்டேஜ் இல்ல. இப்ப நம்ம இதுல கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஒன்றும் கண்ட்ரோல் அது ஒன்றும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அது ஒரு முக்கியமான விஷயம் அல்ல. நம்ம வந்து எல்லாரும் வேக்சின் எடுத்துக்கணும் அப்படின்றதுல தான் அரசாங்கம் அது ரொம்ப அதுதான் நம்முடைய தலையாய கடமை. வில் ட்ரை டு அந்த அதை எந்த வேஸ்டேஜ் எந்த அளவுக்கு நம்ம ரிடியூஸ் பண்ண முடியுமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம செவிலியர்களுக்கு நம்ம கொடுத்துக்கிறோம் முழுமையாக. அப்படி பெறப்பட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா 48,07,148 தடுப்பூசிகளை முழுமையாக நம்ம போட்டிருக்கிறோம். தமிழகத்திற்கு கூடுதலாக 6 லட்சம் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசியை மத்திய அரசு வழங்கியுள்ளது. தமிழகத்தில் கொரோனாவின் 2வது அலை காரணமாக தொற்று பாதிப்பு எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி செலுத்தும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளதால் கூடுதலாக 20 லட்சம் டோஸ் தடுப்பூசி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்தது. இந்நிலையில் தமிழகத்திற்கு கூடுதலாக 6 லட்சம் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசி மத்திய தொகுப்பிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது. புனேவில் இருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் 6 லட்சம் டோஸ் கோவிஷீல்டு தடுப்பூசி சென்னை கொண்டு வரப்பட்டது. இதையடுத்து குளிர்சாதன வாகனம் மூலம் தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள மாநில தடுப்பூசி சேமிப்பு கிடங்கிற்கு கொண்டுவரப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. இந்த பணிகளை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆய்வு செய்தார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் தடுப்பூசி தடையில்லாமல் வழங்கப்பட்டு வருவதாகவும் மேலும் 5 லட்சம் டோஸ் கோவாக்சின் தடுப்பூசி வரவுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு ஏற்கனவே 55,85,720 டோஸ் தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. இதில் திங்கட்கிழமை வரை 48,07,148 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளன. 4.1 லட்சம் டோஸ் கையிருப்பில் உள்ள நிலையில் 3 லட்சம் தடுப்பூசி வீணாகியுள்ளது. இந்நிலையில் மேலும் 6 லட்சம் டோஸ் தடுப்பூசி தமிழகம் வந்துள்ளது. 8,26,000 டோஸ் கோவிஷீல்டும் 1,84,000 டோஸ் கோவாக்சினும் கையிருப்பில் உள்ளன. இடைவேளைக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம். போகாத நெருக்கடி ஏற்பட்டால் மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி என்பது தமிழகத்தில் ஏற்படும். வழக்கம் போல் அனைத்து தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 8 விரைவு செய்திகளை பார்க்கலாம். கொரோனா பாதுகாப்பு மையங்களை தொடங்க தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்னை மாநகராட்சி அனுமதி வழங்கியுள்ளது. சென்னையில் நாள் ஒன்றுக்கு 3000த்திற்கும் அதிகமானோர் கொரோனாவால் பாதிக்கப்படும் சூழ்நிலையில் அவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மிக குறைந்த பாதிப்பு உள்ளவர்களுக்கு கொரோனா பாதுகாப்பு மையங்களில் போதுமான மருத்துவ வசதிகளுடன் சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் தனியாகவோ அல்லது பிற தங்கும் விடுதிகளுடன் இணைந்தோ கொரோனா பாதுகாப்பு மையங்கள் ஆரம்பிக்க மாநகராட்சி அனுமதி அளித்துள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் மருத்துவ வசதிகள் குறித்த விவரங்களுடன் கூடுதல் மாநகர நல அலுவலரை அணுகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் வயநாடு எம்பியுமான ராகுல் காந்திக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. லேசான அறிகுறி இருந்த நிலையில் சோதனை செய்ததாகவும் அதில் தனக்கு தொற்று உறுதியாகி இருப்பதாகவும் ராகுல் தனது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் தன்னோடு தொடர்பில் இருந்தவர்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றுமாறும் ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் தற்போது ராகுல் காந்திக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே ராகுல் காந்தி உடல்நலம் பெறவும் தொற்றில் இருந்து விரைவாக மீண்டு வர வேண்டும் எனவும் பிரார்த்திப்பதாக பிரதமர் மோடி ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். கொரோனா தொற்றிலிருந்து விரைவில் நலம் பெற வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலினும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் அதிகரிப்பதால் உத்தரப்பிரதேசத்தில் வார இறுதி நாட்களான சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ளது. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி முதல் திங்கட்கிழமை காலை 7 மணி வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும் அனுமதி அளிக்கப்படும். அதே நேரம் உத்தரப்பிரதேசத்தில் லக்னோ, காசி உள்ளிட்ட 5 பெரிய நகரங்களில் ஊரடங்கை அமல்படுத்த உத்தரவிட்ட அலகாபாத் உயர்நீதிமன்ற ஆணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கொரோனா பரவலை தடுக்க எடுத்துள்ள நடவடிக்கை குறித்து உத்தரப்பிரதேச அரசு அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக உயர்நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த உத்தரப்பிரதேச அரசு மறுத்திருந்தது. பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சைக்கு தேவையான ஆக்ஸிஜனின் அளவு 4 மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த பிப்ரவரி மாதத்தில் ஒரு நாளில் 1273 மெட்ரிக் டன் வரை விநியோகம் செய்யப்பட்ட ஆக்ஸிஜன் அளவு கடந்த 17ஆம் தேதி 4739 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. कोरोना के खिलाफ देश आज फिर एक बहुत बड़ी लड़ाई लड़ रहा है। कुछ सप्ताह पहले तक स्थितियां संभली हुई थी और फिर एक कोरोना की दूसरी वेव तूफान बनकर आ गई। जो पीड़ा आपने सही है, जो पीड़ा आप सह रहे हैं, उसका मुझे पूरा एहसास है। जिन लोगों ने बीते दिनों में अपनों को खोया है, मैं सभी देशवासियों की तरफ से उनके प्रति संवेदनाएं व्यक्त करता हूं। परिवार के एक सदस्य के रूप में मैं आपके दुख में शामिल हूं। चुनौती बड़ी है, लेकिन हमें मिलकर अपने संकल्प, अपने हौसले और तैयारी के साथ इसको पार करना है। लेकिन हमें मिलकर अपने संकल्प, अपने हौसले और तैयारी के साथ इसको पार करना है। साथियों, अपनी बात को विस्तार देने से पहले मैं देश के सभी डॉक्टरों, मेडिकल स्टाफ, पैरामेडिकल स्टाफ, हमारे सभी सफाई कर्मचारी भाई बहन, हमारे एम्बुलेंस के ड्राइवर्स, हमारे सुरक्षा बल, पुलिसकर्मी, सभी की सराहना करूंगा। आपने कोरोना की पहली वेव में भी अपना जीवन दांव पर लगाकर लोगों को बचाया था। आज आप फिर इस संकट में अपने परिवार, अपने सुख, अपनी चिंता छोड़कर दूसरों का जीवन बचाने में दिन रात जुटे हुए हैं। साथियों, हमारे शास्त्रों में कहा गया है, त्याज्यम न धैर्यम विदुरेऽपि काले, अर्थात कठिन से कठिन समय में भी हमें धैर्य नहीं खोना चाहिए। किसी भी परिस्थिति से निपटने के लिए हम सही निर्णय लें, सही दिशा में प्रयास करें, तभी
हम विजय हासिल कर सकते हैं। इसी मंत्र को सामने रखकर आज देश दिन रात काम कर रहा है। बीते कुछ दिनों में जो फैसले लिए गए हैं, जो कदम उठाए गए हैं, वो स्थिति को तेजी से सुधारेंगे। इस बार कोरोना संकट में देश के अनेक हिस्से में ऑक्सीजन की डिमांड बहुत ज्यादा बढ़ी है। इस विषय पर तेजी से और पूरी संवेदनशीलता के साथ काम किया जा रहा है। केंद्र सरकार, राज्य सरकारें, प्राइवेट सेक्टर, सभी की पूरी कोशिश है कि हर जरूरतमंद को ऑक्सीजन मिले। ऑक्सीजन प्रोडक्शन और सप्लाई को बढ़ाने के लिए भी कई स्तरों पर उपाय किए जा रहे हैं। राज्यों में नए ऑक्सीजन प्लांट्स हो, 1 लाख नए सिलेंडर पहुंचाने हो, औद्योगिक इकाइयों में इस्तेमाल हो रही ऑक्सीजन का मेडिकल इस्तेमाल हो, ऑक्सीजन रेल हो, हर प्रयास किया जा रहा है। साथियों, इस बार जैसे ही कोरोना के केस बढ़े, देश के फार्मा सेक्टर ने दवाइयों का उत्पादन और बढ़ा दिया है। आज जनवरी फरवरी की तुलना में देश में कई गुना ज्यादा दवाइयों का प्रोडक्शन हो रहा है। इसे अभी और तेज किया जा रहा है। कल भी मेरी देश की फार्मा इंडस्ट्री के बड़े जो प्रमुख लोग हैं, उसके जो एक्सपर्ट लोग हैं, उनसे बहुत लंबी चर्चा हुई है। प्रोडक्शन बढ़ाने के लिए हर तरीके से दवाई कंपनियां की मदद ली जा रही है। हम सौभाग्यशाली हैं कि हमारे देश के पास इतना बड़ा मजबूत फार्मा सेक्टर है जो बहुत अच्छी और तेजी से दवाइयां बनाता है। इसके साथ ही अस्पतालों में बेड की संख्या को बढ़ाने का भी काम तेजी से चल रहा है। कुछ शहरों में ज्यादा डिमांड को देखते हुए विशेष और विशाल कोविड हॉस्पिटल बनाए जा रहे हैं। साथियों, पिछले वर्ष जब देश ने कोरोना के कुछ ही मरीज सामने आए थे, उसी समय भारत में कोरोना वायरस के खिलाफ प्रभावी वैक्सीन के लिए काम शुरू कर दिया था। हमारे वैज्ञानिकों ने दिन रात एक करके बहुत कम समय में देशवासियों के लिए वैक्सीन विकसित की है। आज दुनिया की सबसे सस्ती वैक्सीन भारत में है। भारत की कोल्ड चेन व्यवस्था के अनुकूल वैक्सीन हमारे पास है। इस प्रयास में हमारे प्राइवेट सेक्टर ने इनोवेशन और एंटरप्राइज की भावना का बेहतरीन प्रदर्शन किया है। वैक्सीन्स की अप्रूवल्स और रेगुलेटरी प्रोसेसेस को फास्ट ट्रैक पर रखने के साथ ही सभी साइंटिफिक और रेगुलेटरी मदद को बढ़ाया गया है। यह एक टीम एफर्ट है जिसके कारण हमारा भारत 2 मेड इन इंडिया वैक्सीन के साथ दुनिया का सबसे बड़ा टीकाकरण अभियान शुरू कर पाया। टीकाकरण के पहले चरण से ही गति के साथ ही इस बात पर जोर दिया गया कि ज्यादा से ज्यादा क्षेत्रों तक, जरूरतमंद लोगों तक वैक्सीन पहुंचे। दुनिया में
सबसे तेजी से भारत में पहले 10 करोड़, फिर 11 करोड़ और अब 12 करोड़ वैक्सीन डोज दिए गए हैं। आज कोरोना से इस लड़ाई में हमें हौसला मिलता है कि हमारे हेल्थ केयर वर्कर्स, फ्रंटलाइन कोरोना वॉरियर्स और सीनियर सिटीजन्स के एक बड़े हिस्से को वैक्सीन का लाभ मिल चुका है। साथियों, कल ही वैक्सीन को लेकर हुए एक और अहम फैसला भी हमने किया है। 1 मई के बाद से 18 वर्ष के ऊपर के किसी भी व्यक्ति को वैक्सीनेट किया जा सकेगा। अब भारत में जो वैक्सीन बनेगी उसका आधा हिस्सा सीधे राज्यों और अस्पतालों को भी मिलेगा। इस बीच गरीबों, बुजुर्गों, निम्न मध्यम वर्ग के लोग, 45 वर्ष की आयु के ऊपर के व्यक्तियों के लिए केंद्र सरकार का जो वैक्सीन कार्यक्रम चल रहा है वो भी उतनी ही तेजी से जारी रहेगा। पहले की तरह ही सरकारी अस्पतालों में मुफ्त वैक्सीन मिलती रहेगी, जिसका फायदा, जैसा मैंने कहा, हमारे गरीब परिवार हो, हमारे मध्यम वर्ग, निम्न मध्यम वर्ग के परिवार हो, वो उनका लाभ उठा सकेंगे। साथियों, हम सभी का प्रयास जीवन बचाने के लिए है, और जीवन बचाने के लिए तो है ही, प्रयास से भी ये है कि आर्थिक गतिविधियां और आजीविका कम से कम प्रभावित हो। प्रयास का तरीका यही रखा जाए। वैक्सीनेशन को 18 वर्ष की आयु के ऊपर के लोगों के लिए ओपन करने से शहरों में जो हमारे वर्कफोर्स है उसे तेजी से वैक्सीन उपलब्ध होगी। राज्यों और केंद्र सरकार के प्रयासों से श्रमिकों को भी तेजी से वैक्सीन मिले लगेगी। मेरा राज्य प्रशासन से आग्रह है कि वो श्रमिकों का भरोसा जगाए रखे। उनसे आग्रह करें कि वो जहां है वहीं रहे। राज्यों द्वारा दिया गया ये भरोसा उनकी बहुत मदद करेगा कि वो जिस शहर में हैं वहीं पर अगले कुछ दिनों में वैक्सीन भी लगेगी और उनका काम भी बंद नहीं होगा। साथियों, पिछली बार जो परिस्थितियां थी वो अभी से काफी भिन्न थी। तब हमारे पास इस वैश्विक महामारी से लड़ने के लिए कोरोना स्पेसिफिक मेडिकल इंफ्रास्ट्रक्चर नहीं था। आप याद करिए देश की क्या स्थिति थी। कोरोना टेस्टिंग के लिए पर्याप्त लैब नहीं, पीपीई का कोई प्रोडक्शन नहीं, हमारे पास इस बीमारी के ट्रीटमेंट के लिए कोई खास जानकारी भी नहीं। लेकिन बहुत ही कम समय में हमने इन चीजों में सुधार किया। आज हमारे डॉक्टरों ने कोरोना के इलाज की बहुत ही अच्छी एक्सपर्टीज हासिल कर ली है। वो ज्यादा से ज्यादा जीवन बचा रहे हैं। आज हमारे पास बड़ी मात्रा में पीपीई किट्स हैं, लैब्स का बड़ा नेटवर्क है और हम लोग टेस्टिंग की सुविधा को निरंतर बढ़ा रहे हैं। साथियों, देश ने कोरोना के खिलाफ अब तक बहुत मजबूती से और बहुत धैर्य से लड़ाई लड़ी है। इसका श्रेय आप सभी को, सभी देशवासियों को ही जाता है। अनुशासन और धैर्य के साथ कोरोना से लड़ते हुए
आप देश को यहां तक लाए हैं। मुझे विश्वास है जन भागीदारी की ताकत से हम कोरोना के इस तूफान को भी परास्त कर पाएंगे। आज हम अपने चारों ओर देख रहे हैं कि कैसे कई लोग, कई सामाजिक संस्थाएं जरूरतमंदों तक मदद पहुंचाने में दिन रात जुटे हैं। दवाई पहुंचाना हो, खाने या रहने की व्यवस्था करनी हो, लोग पूरे मनोयोग के साथ काम कर रहे हैं। मैं इन सभी के सेवा भाव को आदरपूर्वक नमन करता हूं और देशवासियों से अपील करता हूं कि अधिक से अधिक मात्रा में इस संकट की घड़ी में देशवासी आगे आएं और जरूरतमंदों तक मदद पहुंचाएं। समाज के पुरुषार्थ और सेवा के संकल्प से ही हम ये लड़ाई जीत पाएंगे। मेरा युवा साथियों से अनुरोध है कि वो अपनी सोसाइटी में, मोहल्ले में, अपार्टमेंट्स में छोटी छोटी कमेटियां बनाकर कोविड अनुशासन पालन करवाने में मदद करें। हम ऐसा करेंगे तो सरकारों को न कभी कंटेनमेंट जोन लगाने की जरूरत पड़ेगी, न कर्फ्यू लगाने की जरूरत पड़ेगी और लॉकडाउन का तो सवाल ही नहीं उठता है, आवश्यकता ही नहीं पड़ेगी। स्वच्छता अभियान के समय देश में जागरूकता फैलाने के लिए मेरे बाल मित्रों ने बहुत मदद की थी। छोटे छोटे बालक, 5वीं, 7वीं, 8वीं, 10वीं में पढ़ने वाले, उन्होंने घर के लोगों को समझाया था, मनाया था। उन्होंने बड़ों को भी स्वच्छता का संदेश दिया था। आज मैं फिर अपने बाल मित्रों से एक बात विशेष तौर पर कहना चाहता हूं। मेरे बाल मित्र, घर में ऐसा माहौल बनाइए कि बिना काम, बिना कारण घर के लोग घर से बाहर न निकले। आपकी जीत बहुत बड़ा परिणाम ला सकती है। प्रचार माध्यमों से भी मेरी प्रार्थना है कि ऐसे संकट की घड़ी में वो लोगों को सतर्क और जागरूक करने के लिए जो प्रयास कर रहे हैं उसे और बढ़ाएं। इसके साथ ही इसके लिए भी काम करें कि डर का माहौल कम हो सके, लोग अफवाह और भ्रम में न आए। साथियों, आज की स्थिति में हमें देश को लॉकडाउन से बचाना है। मैं राज्यों से भी अनुरोध करूंगा कि वो लॉकडाउन को अंतिम विकल्प के रूप में ही इस्तेमाल करें। लॉकडाउन से बचने की भरपूर कोशिश करनी है और माइक्रो कंटेनमेंट जोन पर ही ध्यान केंद्रित करना है। हम अपनी अर्थव्यवस्था की सेहत भी सुधारेंगे और देशवासियों की सेहत का भी ध्यान रखेंगे। साथियों, आज नवरात्रि का आखिरी दिन है। कल रामनवमी है और मर्यादा पुरुषोत्तम श्री राम का हम सभी को यही संदेश है कि हम मर्यादाओं का पालन करें। कोरोना के इस संकट काल में कोरोना के बचने के जो भी उपाय है, कृपया करके उनका पालन 100% करिए। दवाई भी, कड़ाई भी, इस मंत्र को कभी भी भूलना नहीं है। ये मंत्र जरूरी है, वैक्सीन के बाद भी जरूरी है। रमजान के पवित्र महीने का भी आज 7वां दिन है। रमजान हमें धैर्य, आत्मसंयम और अनुशासन की सीख देता है। कोरोना के खिलाफ जंग जीतने के लिए अनुशासन भी
उसकी भी उतनी ही जरूरत है। जब जरूरी हो तभी बाहर निकले, कोविड अनुशासन का पूरा पालन करें। मेरा आप सभी से यही आग्रह है। मैं आपको फिर ये भरोसा देता हूं, आपके इस साहस, धैर्य और अनुशासन के साथ जुड़कर आज जो परिस्थितियां हैं उन्हें बदलने में देश कोई कसर नहीं छोड़ेगा। आप सभी स्वस्थ रहें, आपका परिवार स्वस्थ रहें, इसी कामना के साथ मैं अपनी बात समाप्त करता हूं। आपका बहुत बहुत धन्यवाद। கொரோனா இரண்டாவது அலை அதிகரித்து வரும் நிலையில் தற்பொழுது பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக உரையாற்றியிருக்கிறார். கொரோனா இரண்டாவது அலை புயல் வேகத்தில் பரவி வருவதாகவும் இதனை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர், நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கொரோனாவை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் மீண்டும் ஒரு கொரோனாவிற்கு எதிரான போர் தொடங்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக முழு ஊரடங்கிற்கு தற்பொழுது அவசியம் இல்லை என்று குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய பிரதமர், அவசியமற்ற தேவைகளின்றி மக்கள் யாரும் வெளியில் வரக்கூடாது என்றும் முடிந்த அளவிற்கு வீட்டிலிருந்தபடியே பணியாற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். கொரோனாவிற்கு எதிரான போரில் சரியான விஷயங்களை செய்வதற்கு இளைஞர்கள் முன்வர வேண்டும் என்ற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார். தடுப்பூசிக்கு தட்டுப்பாடு இல்லாமல் மத்திய அரசு அதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும், ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு, பற்றாக்குறை ஆகியவற்றை மத்திய அரசு கையாண்டு வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார். எனவே இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் நம்பிக்கையை யாரும் இழந்துவிட வேண்டாம் என்ற ஒரு கருத்தையும் பிரதமர் மோடி தன்னுடைய உரையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களின் உயிரை காப்பாற்றும் பொறுப்பு அரசுக்கு இருப்பதாகவும், பொருளாதாரத்தை பாதிக்காத வகையில் அதனை எதிர்கொள்வதற்கு அரசு கையாண்டு வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருக்கக்கூடிய நிலையில் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, பல நம்பிக்கையூட்டக்கூடிய விஷயங்களை பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ இருக்கக்கூடிய நிறைய கேள்விகள், அதற்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாகவும் பிரதமருடைய உரை அமைந்திருக்கிறது. முக்கிய விஷயங்களை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? காயத்ரி, தற்பொழுது சற்று முன் பிரதமர் மக்களிடையே உரையாடி இருக்கிறார். மிக முக்கியமாக கடந்த ஜனவரி, பிப்ரவரி மாதங்களுக்கு பிறகு இந்தியாவில் ஆக்சிஜனுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. அதற்கான உற்பத்தியையும் தற்பொழுது மத்திய அரசாங்கமானது கடந்த 2 மாதங்களில் அதிகப்படுத்தி இருக்கிறது. எனவே தேவையான ஆக்சிஜன் சிலிண்டர்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்ற ஒரு தகவலை தற்பொழுது பிரதமர் அதிகாரப்பூர்வமாக வலியுறுத்தியிருக்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு கடுமையாக உள்ளது என்ற ஒரு கோரிக்கை வந்ததை அடுத்து இந்த உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கான அறிவுறுத்தலையும் அந்தந்த நிறுவனங்களுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் மாநில அரசுகள் அதாவது புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் அவர் இதில் முன்வைத்திருக்கிறார். ஊரடங்கு என்பது தற்பொழுது ஒரு முடிவல்ல, தீர்வல்ல. அது இறுதி கட்டமாக ஒரு ஆயுதமாகத்தான் மாநில அரசுகள் பயன்படுத்த வேண்டுமே தவிர ஊரடங்குகளை எதற்கெடுத்தாலும் மாநில அரசுகள் அமல்படுத்தக்கூடாது என்ற ஒரு கருத்தையும் அவர் இன்றைய அந்த பேச்சில் முன்வைத்திருப்பதையும் நம்மால் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்தியா 12 கோடிக்கும் அதிகமான வேக்சின் தடுப்பூசிகளை இதுவரை பயன்பாட்டில் கொண்டு வந்துள்ளது. விரைவில் 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான அந்த தடுப்பூசியும் வழங்கப்பட உள்ளது. அனைவரும் தடுப்பூசி போடுவதற்கு முன்வர வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலையும் தற்பொழுது பிரதமர் மோடி இன்றைய பேச்சின் பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு இந்தியா கொரோனாவினுடைய தடுப்பு பணிகளில் எவ்வளவோ முன்னேறியுள்ளது எனவும், கடந்த ஆண்டு இல்லாத பல்வேறு வசதி உள்கட்டமைப்புகள் இந்த ஆண்டு கொரோனாவை எதிர்கொள்வதற்காக
மத்திய அரசு தயார்படுத்தி வழங்கியுள்ளது என்ற ஒரு கருத்தையும் அவர் தன்னுடைய பேச்சில் முன்வைத்திருப்பதையும் பார்க்க முடிகிறது. அதே சமயம் தங்களுடைய உறவுகள் குடும்பத்தை விட்டுவிட்டு மற்றவர்களை உயிரை காப்பாற்றுவதற்காக பாடுபடும் டாக்டர்கள் மற்றும் முன்கள பணியாளர்கள் அனைவருக்குமே நன்றியையும் பிரதமர் இன்றைய பேச்சின் பொழுது முன்வைத்துள்ளதை மிக முக்கியமாக பார்க்க முடியும். மக்கள் அனைவருமே தடுப்பூசியை மறுக்காமல் போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பிரதமர் மோடி இன்றைய பேச்சில் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். காயத்ரி. சுசித்ரா, நீங்க இணைப்பிலே இருங்க. தற்பொழுது அரசியல் பிரிவு ஆசிரியர் தம்பி தமிழரசன் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். இன்னைக்கு பிரதமர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாகவும், அதே சூழ்நிலையில இப்ப நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பாதிப்போட கையாண்டுட்டு இருக்கோமோ அதெல்லாம் விளக்குற மாதிரியும் இருக்கு. ஒரு முழு ஊரடங்கிற்கு அவசியம் இல்லை, ஆனா அது ஒரு கொரோனாவிற்கு எதிரான பொருள், கடைசி ஆயுதம், அப்படியான பல விஷயங்களை பேசி இருக்கிறாரு. இது எந்த அளவிற்கு தற்போதைய சூழலில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் நம்பிக்கை ஊட்டக்கூடியதாகவும் மாறி இருக்கு? காயத்ரி, நீங்கள் குறிப்பிட்டபடி 8:45 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடையே உரையாற்றப் போகிறார் என்பதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது. கொரோனா பரவல் கட்டுக்கடங்காத ஒரு சூழலில் இந்தியாவில் இருக்கிறது. உலகளவில் இந்தியா கொரோனா பாதிப்பில் முன்னணி நாடாக இருப்பது வருத்தமளிக்கக்கூடிய, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து வருகிற போது இந்திய அரசு, மாநில அரசு என்ன செய்ய போகிறது என்ற ஒரு கேள்வி எழுந்தது. பொதுவாக கட்டுப்பாடுகள் அதிகரித்த வண்ணம் இருந்த நிலையில் முழு ஊரடங்கு இருக்குமா, அது குறித்து பிரதமர் அறிவிப்பாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருந்த நிலையில் கொரோனாவுக்கு எதிரான போரில் கடைசி ஆயுதமே முழு ஊரடங்கு என்ற ஒரு விஷயத்தை பிரதமர் நரேந்திர மோடி தனது பேச்சில் குறிப்பிட்டிருக்கிறார். இதன் மூலம் தற்போதைய சூழலில் முழு ஊரடங்கிற்கு வாய்ப்பு இல்லை என்றே நம்மால் அறிய முடிகிறது. ஏற்கனவே கொரோனா முதலாவது அலை இருந்தபோது பிரதமர் இவ்வாறு நாட்டு மக்களிடையே உரையாற்றிய நிலையில் ஏறக்குறைய 2 வாரங்களுக்கு மேலாக நாடு முழுவதும் முழு ஊரடங்கு என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து 2வது அலை இந்தியாவில் தற்போது வேகம் எடுத்திருக்கும் நிலையில் முழு ஊரடங்கு குறித்து பிரதமர் என்ன குறிப்பிடுவார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. முழு ஊரடங்கிற்கான வாய்ப்பு தற்போதைய சூழலில் இல்லை என்று மறைபொருளாக பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தடுப்பூசி தொடர்பான தொடர்ச்சியான கேள்விகள் மத்திய அரசை நோக்கி எழுந்திருந்த நிலையில் அதற்கான ஒரு விளக்கத்தையும் அவர் அளித்திருக்கிறார். சாமானியனுக்கு தடுப்பூசி சென்று சேர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு இந்தியரும் தடுப்பூசியை எடுத்துக்கொள்ள வேண்டும், அது கடமையாக கருத வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் தடுப்பூசி பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கான தேவையை நிவர்த்தி செய்வோம் என்ற ஒரு உறுதியையும் அவர் அளித்திருக்கிறார். குறிப்பாக 50% மாநிலங்களுக்கு தடுப்பூசி சென்றடைந்திருக்கிறது, அது தொடர்பான பணிகள் வேகமெடுக்கும் என்ற ஒரு உறுதியையும் அவர் அளித்திருக்கிறார். தொடர்ந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை என்பதும் மிகுந்த ஒரு பிரச்சனையாக இந்தியாவில் இருந்து வருகிறது. பல்வேறு மாநில முதலமைச்சர்கள், அதிகாரிகள் முதற்கொண்டு மத்திய அரசை நோக்கி ஆக்சிஜன் பற்றாக்குறைக்கான உதவிகளை, வேண்டுகோள்களை தொடர்ந்து முன்வைத்து வந்த நிலையில் அது தொடர்பான விளக்கத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பேச்சில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆக்சிஜன் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது என்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து வாழ்வாதார ரீதியிலான சிக்கல்களும் எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் அதற்கான ஒரு வேண்டுகோளையும் பிரதமர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக புலம்பெயர் தொழிலாளர் பிரச்சனை என்பது இந்த கொரோனா 2வது அலையில் மிகப்பெரிய விஷயமாக உருவெடுத்திருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் இரவு நேர ஊரடங்கு, ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு என்ற ஒரு அறிவிப்பு வெளியான நிலையில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊர்களை நோக்கி, சொந்த மாநிலங்களை நோக்கி செல்வதும் என்பது அதிகமாகியிருக்கக்கூடிய நிலையில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக நாம் பார்க்கும்போது பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இந்த பேச்சில் இருந்து மக்கள் சுய கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும், கொரோனாவுக்கு எதிரான போரின் கடைசி ஆயுதமே முழு ஊரடங்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார். எனவே முழு ஊரடங்கு என்பது குறித்த எதிர்பார்ப்பிற்கான ஒரு மறைபொருளாக ஒரு விடையை தற்போதைய சூழலில் முழு ஊரடங்கிற்கு வாய்ப்பில்லை என்பதே தனது பேச்சின் சாராம்சமாக பிரதமர் நரேந்திர மோடி உணர்த்தியிருக்கிறார். காயத்ரி. தம்பி தமிழரசு, நீங்க இணைப்பிலே இருங்க. பிரதமருடைய பேச்சு குறித்த இன்னும் பல்வேறு விஷயங்களை நாம் விரிவாக பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நாங்கள் எங்களுடைய தொழிற்சாலை நடத்த முடியாத அளவுக்கு கடன் தொல்லைக்கு தள்ளப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய இயந்திரங்கள், எங்களுடைய தொழிற்சாலைகள் எல்லாமே தாரை வார்த்து கொடுத்துட்டு போக வேண்டிய அளவுக்கு நாங்கள் நெருக்கடிக்கு தள்ளப்படுவோம். அது இப்பொழுது பார்க்க போன உற்பத்தி துறை சார்ந்திருக்கின்ற எங்கள் தொழிலை பொறுத்த
புதுச்சேரியில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. திங்கள் முதல் வெள்ளி வரை பகல் 2 மணி வரை மட்டுமே கடைகள் செயல்படலாம் என்றும், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் தற்போதைய செய்தி கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைகிறார். அவரோடு பேசலாம். இளவமுதன், இன்னிலிருந்து புதுச்சேரியில இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது சனி ஞாயிற்றுக்கிழமைகளிலும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. விவரங்கள் என்ன? புதுச்சேரியில் கொரோனாவின் பாதிப்பு எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தது. ஆனால் கடந்த ஒரு 10 நாட்களில் இது 21ஆக அந்த பாதிப்பு தற்பொழுது 640 எட்டியுள்ளது. அதாவது பாதிக்கப்பட்டுள்ள எண்ணிக்கை 48,000 தாண்டி இருக்கிறது. இது கொரோனா பெரிய ஆபத்தை ஏற்படும் என்பது கருதி துணைநிலை ஆளுநர் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் மாலையில் நடைபெற்றது. அதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி வெள்ளிக்கிழமை இரவு முதல் திங்கட்கிழமை காலை வரை புதுச்சேரியில் முழு ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் மற்ற நாட்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை பகல் 12 வரை மட்டும், அதாவது 2 மணி வரை மட்டுமே கடைகள் இயங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதே போல மதியம் 2 மணி வரை மட்டுமே உணவு விடுதிகள் இயக்குவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டது. அதன் பிறகு அதாவது ஹோட்டலில் அமர்ந்து சாப்பிடுவது கிடையாது, பார்சல் மட்டுமே எடுத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் வழிபாட்டு தலங்களில் ஊர்வலங்கள், தேரோட்டங்கள் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது. இது புதுச்சேரியில் கொரோனா பரவலை தடுக்கும் நோக்கில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கை. பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் புதுச்சேரியின் அரசு பால் விநியோக நிறுவனமான பாண்லே மூலம் குறைந்த விலையில் முகக்கவசம் கொடுப்பதற்கும் கிருமி நாசினி குறைந்த விலை கொடுப்பதற்கும் அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது இரவு நேர ஊரடங்கு மட்டும்தான் இன்று இரவு வரை அறிவிக்கப்பட்டது. தற்பொழுது நடந்த கூட்டத்தின் அடிப்படையில் தான், அதாவது கொரோனா பரவலை தடுப்பதற்காக தான் இந்த வெள்ளிக்கிழமை முதல் திங்கட்கிழமை என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. காயத்ரி, நன்றி இளவமுதன். புதுச்சேரியில் இரவு நேர ஊரடங்கு இன்று முதல் அமலுக்கு வந்துள்ள நிலையில் மேலும் பல புதிய கட்டுப்பாடுகளை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டிருக்கிறார். அது குறித்த விவரங்களை விரிவாக வழங்கியமைக்காக நன்றி. பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி என்பது தமிழகத்தில் ஏற்படும்.